சின்னஞ்சிறு வயதிலிருந்தே ஊசியையும் நூலையும் கையில் எடுத்து பழகியவள் காவியா. அப்பா இல்லாத வீடு, அம்மா மட்டும்தான் ஆதாரம். படிப்பு முடிந்தும் வேலை கிடைக்காத நிலையில் தைக்கும் தொழிலை தேர்வு செய்தாள். ஆரம்பத்தில் வீட்டின் ஒரு மூலையில் தொடங்கிய அந்த சிறு முயற்சி நாளடைவில் பக்கத்து வீட்டுக்காரங்கள் முதல் தூரத்து ஊர்க்காரங்கள் வரை வந்து போகும் ஒரு நல்ல டெய்லரிங் கடையாக வளர்ந்தது. காவியாவின் கைவேலைப்பாடு, அவள் வடிவமைக்கும் உடைகளின் நேர்த்தி வாடிக்கையாளர்களை மிகவும் கவர்ந்தது. வருமானம் ஓரளவுக்கு நன்றாகவே வந்தது. அந்தந்த வருமானத்தில் அம்மாவையும் காப்பாற்றி வீட்டுச் செலவுகளையும் பார்த்து கொண்டு ஓரளவு நிம்மதியாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் காவியாவின் அம்மாவுக்கு ஒரே கவலை, பொண்ணு வயசாகுது, கல்யாணமாகணுமே. காவியாவுக்கோ அதில் அவ்வளவு ஆர்வமில்லை. எனக்கு இந்த தொழில் போதும், நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், ஏன் வேறு ஒருத்தரை நம்பியிருக்கணும் என்று நினைப்பவள். ஆனால் அம்மாவோ ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பார்த்து பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணுமே என்று தவித்து கொண்டே இருந்தாள். காவியா தன் அம்மாவின் விருப்பத்திற்காக பல இடங்களில் பொண்ணு பார்த்தாள். ஆனால் அவள் மனதிற்கு ஒவ்வாத காரணங்களால் எல்லா ஆலோசனைகளையும் அவள் மெதுவாகவே நிராகரித்து கொண்டிருந்தாள். அம்மா, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு இல்ல, ஆனா எனக்கு பிடித்தவராதான் இருக்கணும். என் மனசு சரின்னு சொல்லணும், இல்லாட்டி என்னால ஒப்புக்க முடியாது என்று சொல்லிவிடுவாள். அம்மாவுக்கு வருத்தம்தான். ஆனால் மகளின் சுதந்திரமும் அவள் சம்பாதிக்கும் திறமையும் பெருமையாகவும் இருந்தது. இந்த நிலையில்தான் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு வரன் வந்தது. அந்த வாலிபன் நல்ல உயரம், அழகான தோற்றம், மிராசுதாரான குடும்பம், பார்ப்பதற்கு எல்லாம் நன்றாகவே இருந்தது. காவியாவை பொறுத்தவரை அவனிடம் எந்த பிடிப்பும் இல்லை. அவளுக்கு அவனுடைய பேச்சிலோ நடத்தையிலோ ஒரு இயல்பான ஈர்ப்பு ஏற்படவில்லை. ஆனால் அம்மா மிகவும் வற்புறுத்தினாள். பொண்ணு, இந்த வயசுல இப்படி ஒரு வரன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நீ பிடிக்காம சொன்னாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரேன் என்று கெஞ்சினாள். காவியா மனமில்லாமல் அம்மாவின் பேச்சை கேட்டு அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். ஆனால் அவளுக்குள் ஒரு பயம், ஒரு தயக்கம். இவரை நான் நம்பலாமா என்ற கேள்வி மனசுக்குள் ஊசலாடிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் காலம் கரைந்து திருமணமும் நடந்தேறியது. திருமணமான சில நாட்களுக்குள்ளாகவே அவளுடைய பயம் உண்மையாகிவிட்டது. அவளுடைய கணவர் தனக்கு வேறொரு பெண்ணிடம் ஆசை இருப்பதாகவும் அவளை மணக்க விரும்புவதாகவும் சொல்லி காவியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். ஒரு வாரத்திற்குள்ளாகவே அந்த கணவன் காவியாவை விட்டு பிரிந்து தான் விரும்பிய பெண்ணுடன் போய்விட்டான். காவியாவின் உலகமே சுழன்றது. அவளுக்கு எப்படி நம்ப முடிந்தது இவ்வளவு நாள் தான் நம்பியவன் இவ்வளவு சீக்கிரம் கைவிடுவான் என்று? அவளுக்குள் ஒரு பெருங்காயம் புண்ணாகி நம்பிக்கையே இல்லாத மனநிலை உருவானது. வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியது. அம்மாவும் மகளும் சேர்ந்து அழுதனர். காவியாவுக்கு மனதில் ஒரு கலக்கம், கோபம் மற்றும் விரக்தி அத்தனையும் ஒன்றாய் குமுறியது. இனி எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். தன் சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்து மீண்டும் தைக்கும் தொழிலில் முழு மூச்சாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். இதுதான் தனக்கு பாதுகாப்பான உலகம் என்று நம்பினாள். இப்படியாக காவியாவின் வாழ்க்கையில் முதல் திருமணம் என்பது ஒரு புயல் போல வந்து ஒரு வாரத்தில் முடிந்து போன சோக கதையாக மாறிப்போனது. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள அவளுக்கு நாட்கள் பிடித்தன. ஆனால் அவளுடைய விடாமுயற்சி, உழைப்பு, அதுவே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. இப்படி தன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் மட்டுமே சந்தித்த காவியா அம்மாவுடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவளுடைய வீட்டின் பக்கத்து வீட்டிற்கு ஒரு புதிய குடும்பம் வருகிறது. அந்த வீட்டில் இருக்கும் அம்மாவுக்கு சுமதி என்று பெயர். அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை, ஒரு அக்கா, ஒரு தம்பி. இந்த புதிய குடும்பத்தின் வருகை காவியாவின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது? காவியா தன் முடிவில் உறுதியாக இருப்பாளா? அடுத்த பாகத்தில் தொடரலாம். காவியாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சோகமான திருப்புமுனைக்கு பிறகு அவள் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் நடந்து கொள்ளத் தொடங்கினாள். தைக்கும் வேலையை மேலும் தீவிரப்படுத்தி புதிய வடிவமைப்புகள், புதிய ரகங்கள், நவீன ஸ்டைல்கள் அத்தனையையும் கற்றுக்கொண்டு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகியது. அவளுடைய கடைக்கு இப்போது அக்கம்பக்கத்து
ஊர்களிலிருந்தும் மக்கள் வர ஆரம்பித்திருந்தனர். வருமானம் நன்றாக இருந்தது. அம்மாவுக்கு இப்போதும் மகளின் கல்யாணத்தை பற்றிய கவலை இருந்தாலும் காவியா அதை பற்றி பேசுவதை தவிர்த்து வந்தாள். அம்மா, அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நீ என்னோட இருக்கே, இது போதும் என்று சொல்லி அம்மாவின் பேச்சை மாற்றிவிடுவாள். அந்த சமயத்தில்தான் காவியாவின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டிற்கு சுமதி என்ற பெண்ணும் அவளுடைய குடும்பமும் வந்து குடியேறினர். சுமதிக்கு திருமணமாகி 2 வருடங்கள்தான். 3 வயது ஆண் குழந்தை. அவளுடைய கணவர் வேலை பார்ப்பவர். நல்ல குடும்பம். சுமதி மிகவும் அன்பானவள். எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள். காவியாவுக்கு முதலில் அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்தது ஒரு புதிய அனுபவம். பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையின் சிரிப்பு, சுமதியின் குரல், இவையெல்லாம் காவியாவின் மனதில் ஒரு விதமான இதமான உணர்வை உண்டாக்கின. சுமதிக்கு ஒரு தம்பி, பிரபு. பிரபு மிகவும் படிப்பில் கெட்டிக்காரன். பெங்களூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். படிப்பு முடிந்ததும் அங்கேயே தங்கி நன்றாக சம்பாதித்து வந்தான். ஆனால் அவனுக்கு அவனுடைய அக்கா மீதும் மருமகள் மீதும் அளவு கடந்த பாசம். சில மாதங்களுக்கு ஒரு முறை விடுமுறையில் வந்து அக்கா வீட்டில் சில நாட்கள் தங்கிச் செல்வது வழக்கம். அப்படி ஒரு முறை அவன் விடுமுறைக்கு வந்தான். அதுதான் காவியாவும் பிரபுவும் முதன்முதலாக ஒருவரையொருவர் பார்த்த சந்திப்பு. முதல் பார்வையிலேயே காவியாவுக்கு பிரபுவின் பேச்சு, பழக்கம், அவனுடைய கண்ணியமான பார்வை அத்தனையும் பிடித்து போயிற்று. பிரபு எளிமையானவன், ஆனால் தன்னம்பிக்கை மிக்கவன். அவனுடைய பேச்சில் ஒரு தெளிவு, அவன் செயல்களில் ஒரு நேர்மை. காவியாவை பார்த்ததும் இந்த பொண்ணு முகத்தில் ஏதோ ஒரு தனிமை இருக்கு என்று அவனால் உணர முடிந்தது. அவன் அதை கேள்வி கேட்டு அவளை சங்கடப்படுத்தாமல் மெதுவாகவே அவளுடன் நட்பு கொள்ள முயன்றான். ஆரம்பத்தில் காவியா கொஞ்சம் தயங்கித்தான் பேசினாள். ஒரு முறை ஏமாற்றப்பட்டவள் என்பதால் அவளுக்குள் ஒரு பாதுகாப்பு சுவர் இருந்தது. பிரபு அந்த சுவரை உடைக்கவ விரும்பவில்லை. அவன் அதை புரிந்து கொண்டு மிக இயல்பாக பழக ஆரம்பித்தான். இவள் ஒரு நல்ல பொண்ணு, இவளுக்கு நல்ல துணை கிடைக்கணும் என்று நினைத்தான். சில நாட்கள் கழித்து சுமதி காவியாவை பார்த்து, என்ன காவியா, என் தம்பியை பார்க்கிறியா, நல்ல பையன்தானே என்று கிண்டல் செய்ய ஆரம்பித்தாள். காவியா வெட்கத்தில் சிவந்து, அக்கா, உங்களுக்கு வெறும் பேச்சுதான் என்று சொல்லி தப்பிப்பாள். பிரபு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக, அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க என்று சிரித்துக்கொண்டே தட்டி கழிப்பான். இந்த சமயத்தில் காவியாவிற்கும் பிரபுவிற்கும் இடையே அமைதியான நட்பான பிணைப்பு ஒன்று உருவாகியது. அவர்கள் சேர்ந்து கோவிலுக்கு போவார்கள். அருகில் இருக்கும் பூங்காவில் உட்கார்ந்து பேசுவார்கள். காவியா தன் கடையில் கிடைக்கும் நேரத்தில் அவனுடன் கொஞ்ச நேரம் பேசுவதற்காகவே காத்திருப்பாள். பிரபு தனக்குள் நினைத்தான், இந்த பொண்ணு என் வாழ்க்கையில் இருந்தால் நன்றாக இருக்கும். காவியாவும் அவனுடைய நடத்தையை பார்த்து, இவன் மாதிரி ஒருத்தர் இருந்தா நல்லாத்தான் இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தாள். ஆனால் அவளுக்கு முந்தைய திருமண அனுபவம் ஒரு முட்கணை போல் அவள் மனதில் குத்திக்கொண்டே இருந்தது. இவர் என்னை மாதிரி ஒரு பொன்னை ஏன் விரும்புவார் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். இந்த கேள்விதான் அவளை தயக்கத்தில் ஆழ்த்தியது. இப்படி இயல்பாக வளர்ந்த நட்பு பிரபுவின் ஒரு தைரியமான முயற்சியால் ஒரு புதிய பருவத்தில் நுழைகிறது. அந்த சம்பவம் என்ன? காவியாவின் மனதில் ஒளிந்திருக்கும் இருண்ட நினைவுகளை பிரபு எப்படி கையாளுகிறான்? அடுத்த பாகத்தில் அவர்களின் உரையாடல்தான் பதில். ஒரு நாள் மாலை பிரபு வேலை முடிந்து வந்தபோது நேராக காவியாவின் கடைக்குச் சென்றான். காவியா அப்போது தையல் முடித்து உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். பிரபு எதிரே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து நிதானமாக பேச ஆரம்பித்தான். காவியா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான். காவியா தலையை உயர்த்தி பார்த்தாள். சொல்லுங்க. என் வீட்டுல இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பொண்ணு பார்த்தாங்க. ஆனா எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கல. நான் எப்பவும் நினைச்சது, நான் விரும்புகிற பொண்ணு இந்த ஊரிலேயே இருந்தா அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொல்லிவிட்டு அவளையே பார்த்தான். காவியா முகத்தை மறைத்து கொண்டு, உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் என்று மெதுவாகச் சொன்னாள். காவியா, நான் உன்னைத்தான் சொல்றேன். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப உன்னை விரும்புறேன் என்று உடனே பதில் சொன்னான். காவியாவின் உடல் சிலிர்த்தது. அவளுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரும் சந்தோஷம். ஆனால் உடனே முந்தைய திருமணத்தில் ஏற்பட்ட வேதனை நினைவிற்கு வந்தது.
பிரபு, உங்களுக்கு என் பற்றி தெரியுமா? எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு வாரத்திலேயே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சரியானவங்க தானா என்று கேட்டால் கண்கள் கலங்க. பிரபு கொஞ்சம் நகர்ந்து அவள் கையை பிடித்தான். காவியா, உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அது உங்க தப்பு இல்ல. நீங்க ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஏமாற்றம் உங்க முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்க கூடாது. நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கும் பலம், உறுதி, தன்னம்பிக்கை அத்தனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் வரணும்னு நிறைய நாளா நினைச்சிட்டு இருக்கேன். உங்க முந்தைய கல்யாணம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. நான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் மதிக்கிறேன் என்று உறுதியாகச் சொன்னான். காவியாவுக்கு இந்த வார்த்தைகள் பெரும் நம்பிக்கையை கொடுத்தன. ஆனால் அவள் மனதில் இன்னும் ஒரு கலக்கம். பிரபு, எனக்கு இனிமேலும் ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு சுமையாகி விடுவேனோ என்று மெதுவாக கேட்டாள். அப்போது பிரபு சிரித்தான். நீங்க ஒரு சுமை இல்லை, நீங்க ஒரு பலம். உங்களோட விடாமுயற்சி, உங்க உழைப்பு, உங்க சுயமரியாதை இவையெல்லாம் உங்களை ஒரு அற்புதமான பொண்ணாக்குது. நான் உங்களோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை கொண்டு வர முடியும். நீங்க கஷ்டப்பட்டது போதும். இனிமே என் கூட சந்தோஷமாயிருங்க என்றான். அவனுடைய பேச்சில் இருந்த நம்பிக்கை, அக்கறை காவியாவின் மனதில் பனிக்கட்டி போல் இருந்த தடையை உருக்கியது. அவள் முதல் முறையாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இதெல்லாம் உண்மையா நடக்குமா? என் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி வருமா என்று தயக்கத்துடன் கேட்டாள். நான் இருக்கேன், நான் உங்க கூடவே இருப்பேன். இதுக்கு மேலே நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினான். அந்த நாள் முதல் காவியாவுக்கு பிரபு மீது ஒரு புதிய நம்பிக்கை உண்டானது. அவள் அவனுடன் வெளியே செல்லவும், கோவிலுக்கு போகவும், ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிடவும், எங்காவது ஜாலியாக நேரம் கழிக்கவும் ஆரம்பித்தாள். அவன் அவளை புரிந்து கொண்டு முன்பு நடந்த அவமானத்தை மறக்க வைக்கும் வகையில் பழகினான். சுமதியும் காவியாவின் அம்மாவும் இந்த உறவை பார்த்து மகிழ்ந்தனர். ஆனால் காவியாவின் அம்மாவுக்குள் ஒரு பயம், இதுவும் ஏதாவது கெட்ட நிலையில் முடிந்துவிடுமோ என்று. ஆனால் பிரபுவின் செயல்கள் அவளையும் நம்ப வைத்தன. இப்போது பிரபுவின் அக்கா சுமதி முக்கிய முடிவை எடுக்கிறாள். அவள் தன் தம்பியிடம், நீ காவியாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்கிறாள். பிரபு என்ன பதில் சொல்கிறான்? காவியாவின் அம்மா இந்த உறவுக்கு சம்மதிப்பாளா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். காவியாவும் பிரபுவும் நெருங்கி பழக ஆரம்பித்த சில வாரங்களில் பிரபு தன் அக்கா சுமதியை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச அழைத்தான். ஒரு மாலை பொழுதில் இருவரும் வீட்டின் மொட்டை மாடியில் உட்கார்ந்தனர். பிரபு முதலில் பேசத் தொடங்கினான். அக்கா, நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். எனக்கு காவியாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைச்சிருக்கேன். உங்ககிட்ட ஒப்புதல் கேட்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்றான். சுமதிக்கு இந்த விஷயம் மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. தம்பி, நான் இதை எதிர்பார்த்தேன். காவியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்தாலும் அது அவளுடைய தப்பு இல்லை. அவள் அப்பாவும் இல்லாத நிலையில் அம்மாவை கவனித்து கொண்டு சுயமாக சம்பாதித்து வாழ்கிறாள். அவளின் உழைப்பும் பொறுமையும் எனக்கு நன்றாகத் தெரியும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உனக்கு முழு ஆதரவு என்றாள். ஆனால் சுமதி ஒரு கேள்வி கேட்டாள். தம்பி, நீ அவளை விரும்புறதுக்கு காரணம் என்ன? அவளுடைய முந்தைய கல்யாணம் பற்றி நீ கவலைப்படலையா என்று கேட்டாள். பிரபு உடனே பதில் சொன்னான். அக்கா, அவளுடைய கடந்த காலத்தை வைத்து நான் அவளை நடத்தணும்னு நினைக்கல. அவள் ஒரு நல்ல பொண்ணு, நேர்மையானவள், கஷ்டத்தை எதிர்கொள்ள தெரிந்தவள். அவள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்ததெல்லாம் அவளுக்கு எதிரானது. ஆனால் அவள் இன்று வரை அதை எதிர்த்து நிற்கிறாள். அந்த பலம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் அவளை விட்டுவிட மாட்டேன். அவள் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்று உறுதியாக கூறினான். சுமதி தன் தம்பியின் முடிவை பார்த்து மகிழ்ந்தாள். சரி, இப்போ நாம் காவியாவின் அம்மாவிடம் பேசலாம். அவளுக்கு ஒத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டாள். பிரபு உடனே அதற்கு சம்மதித்தான். அன்று மாலையே பிரபுவும் சுமதியும் காவியாவின் வீட்டிற்கு சென்றனர். காவியாவின் அம்மா உட்கார்ந்து தைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். அவர்களை பார்த்ததும் முகத்தில் ஒரு விசாரிப்பு. மாமி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். உங்க பொண்ணு காவியாவை நான் விரும்புறேன்.
அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்களா என்று பிரபு நேரடியாக கேட்டான். காவியாவின் அம்மா கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தார். என் மகள் முன்னாடி ஒரு திருமணம் நடந்து அது மோசமாக முடிஞ்சு போச்சு. இப்போ அவளை வேறு ஒருத்தர் ஏற்றுக்கொள்வாரா? நீங்க உண்மையாகவே அவளை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். மாமி, காவியா ஒரு நல்ல பொண்ணு. அவள் முன்பு நடந்தது அவளுடைய தவறு இல்லை. நான் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவளுக்கு நான் நல்ல கணவனாக இருப்பேன். அவள் வாழ்க்கையில் இனி கஷ்டம் வராது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பிரபு நம்பிக்கையுடன் சொன்னான். காவியாவின் அம்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீர் சிந்தினார். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வரன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என் மகள் மேல் அக்கறை இருப்பதை பார்த்தேன். நான் சம்மதம் என்று சொல்லி சந்தோஷமாக ஒப்புதல் தெரிவித்தார். சுமதியும் அதை கேட்டு மகிழ்ந்தாள். பிரபு உடனே தன் அம்மா அப்பாவிடம் பேசி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து காவியாவின் வீட்டிற்கு வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு முடிவு செய்தனர். காவியாவும் பிரபுவும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். அவளுடைய கண்களில் நன்றி, அவனுடைய கண்களில் பாசம். இப்போது திருமணம் உறுதியாகிவிட்டது. ஆனால் ஒரு புதிய கனவு காவியாவின் மனதில் எழுகிறது. நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் என்ற ஆசை. இந்த ஆசையை நிறைவேற்ற பிரபு என்ன முயற்சி செய்கிறான்? அந்த வீடு காவியாவின் வாழ்க்கையில் என்ன அர்த்தம்? அடுத்த பாகத்தில் காணலாம். திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே காவியா தன் புதிய குடும்பத்தில் மிகவும் பொருந்தி போனாள். பிரபுவின் அப்பா அம்மா மிகவும் அன்பாக நடத்தினர். காவியாவிற்கு இந்த அன்பான சூழல் மிகவும் புதிதாக இருந்தாலும் அது அவளை மகிழ்ச்சியில் மூழ்கடித்தது. குறிப்பாக ஒரு நாள் காவியா பிரபுவிடம், எனக்கு ஒரு கனவு இருக்கு. நமக்கு ஒரு சொந்த வீடு. அதை நாமே கட்டினாலும் சரி, வாங்கினாலும் சரி, அது நம்முடையதாயிருந்தால் மகிழ்ச்சி என்றாள். பிரபுவிற்கு இந்த கனவு மிகவும் பிடித்திருந்தது. நீ சொல்றது சரிதான். நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அதுக்காக நான் கடினமாக உழைக்கிறேன் என்று உறுதியளித்தான். உடனே அவன் தன் வேலையில் இன்னும் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். நிறைய ஓவர் டைம் வேலை செய்தான். வார இறுதி நாட்களில் கூட கூடுதல் வேலைகளை பார்த்தான். காவியா தன் டெய்லரிங் வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அதையும் வீட்டுக்காக சேமிக்க ஆரம்பித்தாள். சில மாத காலத்திற்குள் பிரபு தனக்கு கிடைத்த பிறப்பு பணம், சேமிப்பு மற்றும் கடன் உதவியுடன் ஒரு அழகான புது வீட்டை வாங்கினான். அந்த வீட்டை பார்த்ததும் காவியாவுக்கு பெருமகிழ்ச்சி. இதை நம்முடையதாக்கினோம் என்று அவள் நினைத்தபோது அவளுக்கு கண்கள் கலங்கியது. எனக்கு நானே ஒரு வீடு இருக்கு என்ற எண்ணம் அவளுக்கு அதிக நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வீட்டில் நுழைந்த முதல் நாளில் பிரபு காவியாவிடம், இந்த வீடு நம்முடையது. இந்த வீட்டில் நாம் எத்தனை கனவுகளை நனவாக்கலாம். இந்த வீடு நம்முடைய அன்புக்கு ஒரு அடையாளம் என்றான். காவியா அவனை கட்டித் தழுவி, என் வாழ்க்கையில் நான் நினைத்திராத ஒரு நல்ல கனவு இது. நான் இதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாள். அந்த வீட்டை வாங்கி 2 மாதங்களுக்குள் காவியாவும் பிரபுவும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து திருமண விழாவை எளிமையாக ஆனால் மகிழ்ச்சியுடன் நடத்த முடிவு செய்தனர். திருமணத்தன்று காவியா ஒரு அழகான புடவை அணிந்து பிரபுவின் கழுத்தில் மாலையிடும்போது அவளுடைய முகத்தில் ஒரு புதிய பொலிவு தெரிந்தது. அந்த பார்வை அவள் தன் கடந்த கால வேதனைகளில் இருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கையில் இருந்ததை காட்டியது. திருமணத்திற்கு பிறகு காவியா தன் டெய்லரிங் கடையை மேலும் விரிவாக்க திட்டமிட்டாள். அவள் ஒரு சில இளம்பெண்களுக்கு தையல் பயிற்சியும் கொடுக்க ஆரம்பித்தாள். இதனால் அவளுக்கு கூடுதல் வருமானமும் மற்ற பெண்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. பிரபு அவளை முழுமையாக ஆதரித்தான். நீ நிறைய செய்ய முடியும், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவள் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கித் தருவது, வாடிக்கையாளர்களை கவனிப்பது என்று எல்லாவற்றிலும் கூட இருந்தான். காவியா இப்போது முன்பை விட அதிக சுதந்திரமாக, அதிக மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். இது என் வாழ்க்கை, நான் இதை நானே உருவாக்குகிறேன் என்ற எண்ணம் அவளுக்கு பெருமையை கொடுத்தது. முன்பு ஒரு வாரத்தில் முடிந்து போன கல்யாணத்தின் வலி
இப்போது ஒரு நிரந்தரமான அன்பான உறவின் மகிழ்ச்சியால் மாற்றப்பட்டது. காவ்யா இப்போது ஒரு சொந்த வீட்டில் நேசிக்கும் கணவருடன் வாழ்கிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மேலும் ஒரு புதிய பரிணாமம், அவள் தாயாகும் கனவு. அந்த கனவு எப்படி நிறைவேறுகிறது? காவ்யாவின் வாழ்க்கையின் முழுமையான மகிழ்ச்சிக்கு இன்னும் என்ன உள்ளது? அடுத்த இறுதி பாகத்தில் அனைத்தும் தெரியும். காவ்யாவின் வாழ்க்கை இப்போது முழுமையாக மாறியிருந்தது. பிரபுவுடனான வாழ்க்கை அவளுக்கு பாதுகாப்பும் அன்பும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. வீடு, வேலை, குடும்பம் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் அவள் மனதில் ஒரு புதிய கனவு துளிர்க்க ஆரம்பித்தது. ஒரு குழந்தை. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வாழ்க்கை பூரணமாகும் என்று அவள் பிரபுவிடம் சொன்னாள். பிரபுவிற்கும் அதே ஆசை. நிச்சயமாக நமக்கு ஒரு குழந்தை வரும், அதை நாம் நேசிப்போம் என்று ஆதரவாகச் சொன்னான். சில மாதங்கள் கழித்து காவ்யா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை பிறந்தபோது காவ்யாவின் உலகமே மாறியது. அந்த குழந்தையின் முகத்தில் அவளுடைய எல்லா கனவுகளின் பிரதிபலிப்பையும் கண்டாள். அந்த குழந்தைக்கு கனிஷ்கா என்று பெயர் வைத்தனர். கனிஷ்கா வளர வளர காவ்யாவின் கடைவேலை, வீட்டு வேலை, குழந்தை பராமரிப்பு அத்தனையையும் சமாளித்து ஒரு இணையற்ற தாயாகவும் தொழிலதிபராகவும் திகழ்ந்தாள். பிரபுவும் அவளுக்கு முழு உதவி செய்தான். அவன் குழந்தையை பார்த்து கொள்வான். காவ்யா கடையில் வேலை பார்க்கும்போது அவர்களின் கூட்டு உழைப்பு குடும்பத்தில் ஒருமைப்பாட்டை உருவாக்கியது. இந்த நேரத்தில் காவ்யா தான் ஆரம்பித்த கடையில் இருந்த கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டாள். பிரபுவும் தன் வேலையில் நல்ல பதவி உயர்வு பெற்று வருமானம் அதிகரித்தது. இவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து சுமதி அக்காவும் காவ்யாவின் அம்மாவும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். உனக்கு இந்த நாள் வரும் என்று நான் நம்பினேன் என்று காவ்யாவின் அம்மா சொல்லி மகளை கட்டித் தழுவினாள். கனிஷ்கா வளர்ந்த பிறகு காவ்யா அவளுக்கு தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒரு கதையாக சொல்ல ஆரம்பித்தாள். மகளே, நான் பல கஷ்டங்களை சந்தித்தேன். ஆனால் அந்த கஷ்டங்கள் எனக்கு பலத்தை கொடுத்தன. நீ எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை இழக்காதே என்று போதித்தாள். கனிஷ்கா அம்மாவின் கதையை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டு என் அம்மா ஒரு சூப்பர் வுமன் என்று நினைத்தாள். காவ்யா தன் கடையில் இப்போது பல இளம் பெண்களுக்கு வேலை கொடுத்து அவர்களையும் சுயமாக சம்பாதிக்க வைக்கிறாள். அவள் ஒரு சமூக தொண்டையும் செய்து ஏழை பெண்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி அளிக்கிறாள். நான் முன்பு நினைத்தது மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியில்லை, இது ஒரு பதிலளிக்கக்கூடிய அர்த்தமுள்ள பயணம் என்று அடிக்கடி சொல்வாள். காவ்யாவின் இந்த மாற்றத்தில் பிரபுவின் பங்கு மகத்தானது. அவன் காவ்யாவின் வலிகளை புரிந்து அவளை ஊக்கப்படுத்தி எப்போதும் அவளுடன் நின்றான். நான் உனக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்காது என்று காவ்யா பிரபுவிடம் அடிக்கடி சொல்வாள். பிரபுவோ, நீயும் நான் ஒன்று, நாம் இருவரும் சேர்ந்து இதை உருவாக்கினோம் என்று பதில் சொல்வான். இப்படி தொடக்கத்தில் தோல்வி, ஏமாற்றம், தனிமை என ஒரு இருண்ட சுரங்கம் போல் இருந்த காவ்யாவின் வாழ்க்கை இப்போது பிரகாசமான ஒளியில் அன்பு, பாசம், மகிழ்ச்சி, நிறைவுடன் ஒரு நல்ல கதையாக மாறி நிற்கிறது. கடவுள் பிரபு மூலமாக காவ்யாவுக்கு நல்ல வரனை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்ததாகவும் அவள் நம்புகிறாள். காவ்யா தன் குழந்தை, கணவர், குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். தன் கடந்த கால துயரங்களை மறந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறாள். இந்த வாழ்க்கை அருமையானது என்று உணர்கிறாள். அவளுடைய கதை நம்பிக்கையும் பொறுமையும் அன்பும் எப்படி வாழ்க்கையை மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு.